துலாம் ராசி அமைதியான தோற்றமும் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையும் கொண்டவங்க. மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க. எப்பவுமே நியாயத்து பக்கம் துணை நிற்கக்கூடியவங்க. இவங்களால சின்னதாக எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க தெரியாது. குறிப்பாக இந்த கலியுகத்தில் இவங்க வாழ்கிறதே ரொம்ப போராட்டமாக தாங்க போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சே ஏமாந்துட்டு தான் இப்போ வரைக்கும் இருக்கு. அவங்க நமக்கு குழி வெட்டுறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க கிட்ட பழக்க வழக்கத்தை இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கீங்க. காரணம், வெச்ச அன்பை மாற்ற முடியாத ஏமாளினே இந்த துலாம் ராசிக்காரங்களை சொல்லலாம். ஆனால் ஏமாறுறது இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக வழியை கொடுக்காது. ஏன்னா அன்பால் ஏமாறுறதுங்கிறது எனக்கு பிடிச்சமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு துலாம் ராசிக்காரங்க நினைப்பீங்க. பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எவ்வளவு நாட்கள் அழுதும் நின்றுருக்கீங்க. தனிமையில் இருக்கும்போது தான் தெரியும் நம்ம எல்லாருக்கும் துணையா நிற்கிறோம், ஆனால் நமக்குன்னு யாருமே துணை இல்லைங்கிறது. துலாம் ராசி பல நேரங்களில் உணர்ந்துமே இன்னைக்கு போய் தலையை கொடுத்துட்டு உக்காந்துட்டு தான் இருக்கீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்படி எல்லாரையுமே அரவணைக்கக்கூடிய துலாம் ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறதாங்க பார்க்க போகிறோம். கடவுள் முன்னாடி பல நேரங்களில் அழுதிருந்தாலுமே வரக்கூடிய நாட்கள்லேருந்து 100% துலாம் ராசிக்காரர்களுடைய தலைவிதி மாறப்போகுதுங்க. பயப்படுத்தாதம்மா, தலைவிதியில் ஆல்ரெடி ரொம்ப கிறுக்கள் போட்டாச்சு அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? பயப்படாதீங்க. உங்களுடைய தலைவிதி எந்த அளவுக்கு கிறுக்கல்களாக இருந்தாலுமே சரிங்க, இப்போ நடக்கக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கையினால் துலாம் ராசிக்காரர்களை தூக்கி பிடிக்க போகுதுங்க. கீழே விழுந்தவங்களை தூக்கி நிறுத்த போகுது, உயர்வான நிலைக்கு கொண்டு போக போகுது. அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட யாருக்குமே துரோகம் நினைக்காததுனால தான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு பல பேர் குழி வெட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செஞ்சாங்க அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய நேரம், அதாவது சொல்லி அடிக்கக்கூடிய நேரம் துலாம் ராசிக்கு வந்துருச்சுங்க. உங்களுடைய கிரகநிலை அப்படின்னு பார்த்தோன்னா அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான், அவர் கூடவே குரு பகவான், தொழில் ஸ்தானத்தில் புதன் பகவான், லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அவர் கூடவே கேது பகவானுங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான், அவர் கூடவே ராகு பகவான். இப்படி கிரகங்கள் வலம் வராங்க. கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்ரமாகறாருங்க. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நல்லது தான் கொடுக்குறாரு. கூட்டு சேர்க்கையினால் தன் சுற்றி இருக்கவங்க எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு எந்த காரியத்திலையுமே துணிச்சலாக இறங்கக்கூடிய உங்களுக்கு அண்மை காலமாக நீங்கள் எது நினச்சி இருந்தாலும் அது நடந்திருக்காது. எல்லாமே பிரச்சனையாக இருந்திருக்குங்க. ஏமாறாத இடமே இல்லை, ஏமாற்றம் கிடையாதுங்க. சின்ன ஒரு எறும்புக்கு கூட எறும்புலேருந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டிருந்தாலும் மற்றவங்க கிட்ட உதவிக்கு நிற்கக்கூடிய நிலையில நோக்கி உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சுங்க. கடன் சுமை அதிகமாக இருக்கும், எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்த உங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை எல்லாமே கொஞ்சம் கூட இல்லாமல் சங்கடத்தை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பாக்கியமான அமைப்பை கொடுக்குறாங்க. தொழில் ரீதியாக உங்களுடைய உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா தடைகளுமே நீங்க போகுது. உங்கள் மீதான நம்பகத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுதுங்க. இதன் மூலமாக தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. நல்ல வேலை கிடைக்கலையே, செய்யக்கூடிய வேலையில் போதுமான வருமானம் இல்லையே, நம்ம எவ்வளவுதான் உழைச்சாலும் அதற்கேற்ற அங்கீகாரம் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு வேலையில் முன்னேற்றம், வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை, நீங்கள் செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வுக்கு போகுங்க. திறமைக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் இழந்த செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையுமே இப்போ சேர்த்து சம்பாதிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்கிறீங்களா, அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. வெளிநாடு பயணங்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். நீண்ட காலமாக திருமண
திருமணமே ஆகலை. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் திருமணத்துக்கு தடையாகவே இருந்துச்சுங்க. ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு அதற்கான தடைகள் நீங்குதுங்க. இந்த காலத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் ஆயிட்டு விவாகரத்து ஆயிடுச்சுமா, இப்போ மறுமணம் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் உண்டாகுதுங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்குது. சொத்துக்கள்ல இருந்து வந்த இந்த கோர்ட்டு கேஸு வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்குதுங்க. ஒரு சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குது. ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. குழந்தைகளை வெளிநாட்டு வெளி மாநிலங்களுக்கு உயர்கல்விகளுக்காக அனுப்பி வச்சு போகிறீங்க. குழந்தைகளோட திருமணம் அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவி உறவில் இருந்த மனக்கசப்புகள் நீங்குது. அந்யோன்யம் அதிகமாகுது. உடல் பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்பட போகுதுங்க. குறிப்பாக ரொம்பவே சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. பெருசாக எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதாவது துன்பத்திற்கு துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. வேலையிலும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பான வியாபாரம் பார்க்க போறீங்க. எப்படியாவது லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே ஓடி ஓடி உழைக்க போறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம். தேர்வுக்கு படிக்கக்கூடிய வேலையில கவனத்தோட இருக்க போறீங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க. வீட்டில் தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் பேச்சுக்கள் இப்போ நடக்குங்க. சுப செலவுகள் உண்டாகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் வழிபாடு தொடர்ந்து உங்களுக்கு நன்மைகளை அதிகரித்து கொடுக்குங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வகையிலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரிங்க சமநிலையை பராமரிக்க போகிறீங்க. அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட முடிவு எடுக்கலாமா? இதுக்கான பலன் நமக்கு சாதகமாக இருக்கா, மற்றவங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா நல்லதுங்க. இதை தொடர்ந்து நிதிநிலையும் சூப்பராக இருக்குங்க. பணவரவு தாராளமாக இருக்குது. உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. உங்களுடைய வேலையை சரிசமமாக பிரித்து பார்ப்பாங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி பணம் கொடுக்கறதோ பணம் வாங்குறதோ இருக்கக்கூடாது. குடும்ப தலைவியை பொறுத்த வரைக்கும் பண நடமாட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க. கணவன் மனைவி உறவுல மகிழ்ச்சி கூடும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஆண்கள் கிட்டேயும் சரி ஆண்கள் பெண்கள் கிட்டேயும் சரி அதிகமான நெருக்கம் வேண்டாங்க. உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறது ரொம்ப நல்லது. மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பெற்றோர்கள் செஞ்சு கொடுப்பாங்க. பெண்களுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. இந்த சைனஸ் தொல்லை சளி தொல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீடிக்குங்க. அப்படி ஏதாவது இருக்குன்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் நான் சொல்லியிருக்கேன். அதை சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது சங்கடங்கள் மறைய வைக்குங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து செய்யுங்க. இதுவே இவ்வளோ நேரமாக பொது பலன்களை பார்த்தோங்க. துலாம் ராசிக்கு யோகமான காலகட்டம், சாதகமான நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்ந்திருப்பீங்க. இப்போது நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். இதில் இருக்கக்கூடிய சித்திரை எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனமாக செயல்பட்டு நினச்சதை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்க போகுதுங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் இருக்கார் இல்லைங்களா, அவர் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் முழுமையான கவனம் இருக்கும். எந்த ஒரு வேலையுமே அதோட பின்விளைவு என்ன அப்படிங்கிறத யோசித்து முன்வைப்பீங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவரோட பார்வையினால் இனி சுப செலவுகள் அதிகமாகும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்க போகுது. உடல்நிலையிலையும் சரி மனநிலையிலையும் சரி ஒரு நல்ல முடிவை எடுக்க போறீங்க. புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சாதகமான அமைப்பில் சஞ்சாரம் பண்ணுறதுனால ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகுது.
உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால அவசர வேலைகளை மட்டும் தவிர்த்துக்கோங்க. வழக்கமான வேலைகளை கவனமாக செஞ்சுட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க. மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ரொம்ப நல்ல வாழ்க்கை அமைய போகுதுங்க.